வெல்கம் டு ஸ்டார் ஃபேண்ட். டுடே முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் இட்லி அரிசியில் முறுக்கு பண்ண போகிறேன். 3/4 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அரிசி ஊறி இருக்கணும். இப்போது ஊறின அரிசியை கிரைண்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்போவுமே மாவு கிரைண்டரில் அரைக்கும்போது உங்களுக்கு நல்லா நைஸாக கிடைக்கும். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை அப்பப்போ கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முறுக்குக்கு மாவு அரைக்கும்போது மிக்சியில் அரைக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு ரொம்ப ஹீட் ஆகிடும். பாருங்கள், மாவு நல்லா அரைபட்டுருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நமக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் 150 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ அரிசிக்கு 150 கிராம் பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க மாவில் பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஓமம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ முறுக்குக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா முறுக்கு சூப்பராக வரும். இந்த பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால முறுக்கு கொஞ்சம் நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முறுக்கு நீங்கள் பச்சரிசியில் பண்ணுறதை விட இந்த புழுங்கல் அரிசியில் பண்ணும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கடுக்கு கடுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மாவு சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. பிசைஞ்சதுக்கு எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இதில் முறுக்கு சுடுறதுக்கு காய வச்ச எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணி பிசைறதுனால முறுக்கு உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் சுற்றுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாவை முறுக்கு உலக்கில் ஆட் பண்ணிவிட்டு பிழிஞ்சு பார்த்துக்கலாம். இந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 ஓட்டை இருக்க அச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் எடுத்துக்கோங்க. பாருங்கள், முறுக்கு புளியறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இடையில கட் ஆகாமல் கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முறுக்கு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் முறுக்கு சுட போகிறேன். அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் இப்போ பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போது ஒவ்வொரு முறுக்காக பிழிஞ்சிட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். பாருங்கள், எண்ணெய் எப்படி நுரைச்சி வருது. முறுக்கு வேகும்போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. முறுக்கை இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுட்டு அதில் பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது எண்ணெய் கவரில் பிழிஞ்சு வச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். முறுக்கை கரண்டியிலேருந்து போடும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரித்து போட்டுக்கோங்க. ஒன் சைட் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. முறுக்கை ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. அது ஒரு மாதிரி கடுக்குன்னு ஆகிடும். ஓரளவுக்கு எண்ணெய் சவுண்டு குறைஞ்சதுமே முறுக்கு நல்லா குக்காக இருக்கும். முறுக்கு மாவு மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா முறுக்கு சுடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம்.
மொறு மொறுன்னு முறுக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Staff Ant.